Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு பாயாசம். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லா கிட்ஸ்மே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான பாயாசமா இருக்கும். இந்த பாயாசத்தை எப்படி ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பை லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு குக்கர்ல 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை 1 மினிட்டுக்கு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே அதோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும். லைட்டா அதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டா 3 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துட்டு இருக்க கேப்ல நம்ம ஜவ்வரிசியையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டா கொதி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். அப்போதைக்கு மட்டும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா லைட்டா கிளாஸ் கலர்ல இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. எந்த வித கட்டியும் இல்லாம பாகு பதம் ரெடி ஆகணும். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சு லைட்டா ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பருப்பு இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை பாகை இதுல ஆட் பண்ணணும். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப எந்தவித மண்ணும் இல்லாம சூப்பரா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளை பாகோட நல்லா பருப்பு மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். வேக வச்சிருந்த ஜவ்வரிசி ரெடி ஆயிருச்சு. அதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதுல நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 மூடி துருவன தேங்காவை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கப் மெஷர்மெண்ட்ல இருக்கு. இதை நம்ம கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தாளிப்பு ரெடி பண்றதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டா உருகுனதுக்கு அப்புறம் இதுல முந்திரி பருப்பு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது லைட்டா பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கை அளவு கிறிஸ்மஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு குட்டி குட்டியா தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். என்கிட்ட துருவன தேங்காய் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திராட்சை பழம் லைட்டா பலூன் ஷேப்புக்கு வந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாயாசத்துல ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பாயாசம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா சூடா இருக்கும் போதே தேங்காய் பால் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தேங்காய் பால் முறிஞ்ச மாதிரி ஆயிரும். திரளா இருக்கும். அதனால பாயாசம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நம்ம சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணலாம்.
பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு. இது அப்படியே அப்பளத்து கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட். ஸ்ருத்திகாக்கு இந்த பாயாசம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. பருப்பெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால இந்த பாயாசம் நல்லா ஒரு ஹெல்த்தியான பாயாசமா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, ish you all.